Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ் அதுலேருந்து நிறைய நாள் ஆச்சு நினைக்கிறேன் ரைஸ் அண்ட் ஃபால் பார்த்து. கடைசியாக நம்ம த்ரிஷா மேடத்தோட ரைஸ் அண்ட் ஃபால் பார்த்ததோட அப்படியே மறந்துட்டேன். பார்த்தா நிறையா பெண்டிங்கில் இருக்கே. ஆமாம், ஒரு சில டேரக்டர்ஸோட இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம உண்மையான ரைஸ் அண்ட் ஃபால்னா இவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஏஆர் முருகதாஸ் அவரோட இதான் பார்க்க போகிறோம். எப்படி இருந்த டேரக்டருங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த கஜினி, ஏழாம் அறிவு, அப்படி இப்படின்னு அவரோட படம்னாலே சம்திங் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமுங்க. கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசமாக இருக்கும்னு ப்ரூவ் பண்ண ஒரு டேரக்டர். அவர் அங்கேருந்து எடுத்தார், இங்கேருந்து எடுத்தார். கிறிஸ்டோபர் நோலன், முருகா நோலன்னு அவருக்கு பேரெல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் அந்த ஒரு சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு டைரக்டர். அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஏஆர் முருகதாஸ் சார். பார்த்துடலாமா? இது ஒரு 12 minute ஷார்ட் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஆக்டருக்கு நடிக்கிற எல்லா படமுமே ஃப்ளாப் ஆகிட்டே போகும்போது அவங்களோட கம்பேக்குக்கு வந்து சேர இடம் இதுவாக இருக்கும்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, இந்தின்னு அப்போவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேன் இந்தியா டிரெக்டராக ஆனார். நான் படம் பண்ணால் பெரிய தலைங்கள் கூட மட்டும்தான் பண்ணுவேன், என்னோட சம்பவங்கள் எல்லாமே சரித்திரத்தில் இருக்கும்னு சொல்லி வச்சு பண்ண மாதிரியே ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணார் ஏஆர் முருகதாஸ். கள்ளக்குறிச்சிலேருந்து வந்த முருகதாஸ் அவரோட காலேஜ் டைமில் ஷார்ட் ஸ்டோரி, ஜோக்ஸ்னு இந்த நமக்கு இந்த 100 crore கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடியே பல ஆக்டர்ஸ் பண்ணினாங்கலாம் எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் 100 கோடியா அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இல்லை, இந்த 100 கோடி அதுக்கு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி இந்த 100 கோடி வசூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டதே இவர் தானே. ஹிந்திலையுமே இவர் தான் ஃபஸ்ட்டு 100 crores ஸ்டார்ட் பண்ணி விட்டதுங்கிற மாதிரி ஒரு நியூஸு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 100 crore பழக்கங்களை உருவாக்கி விட்ட ஒரு டைரக்டர். அதுலேருந்து நமக்கு ரைட்டிங் நல்லா வருதுன்னு கண்டுபிடிச்சி காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே அவருக்கு கிடைக்காம போகுது. அதுக்கப்புறம் சென்னையிலே ஒரு சின்ன மேன்ஷனில் தங்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் ரைட்டர் கலைமணி கூட அசிஸ்டன்ட் ரைட்டராக ஜாயின் பண்ணுறாரு. 1993 ரிலீஸ் ஆன மதுரை மீனாட்சி படத்தில் டைலாக் எழுதியிருக்காரு முருகதாஸ். பல வருஷமாக சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு வந்த முருகதாஸ் 1997 ரிலீஸ் ஆன ரட்சகன் படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே வருஷம் ரிலீஸ் ஆன பூச்சிரோவா படத்துலையும் டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யாவோட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு குஷி படத்தில். குஷி படம் டைம்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு எஸ்ஜே சூர்யா கிட்ட சொன்ன முருகதாஸ், எஸ்ஜே சூர்யா முருகதாஸை வாலி படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட அனுப்பி விட்டாரு. ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு கதை சொன்ன முருகதாஸ் ப்ரொடியூசருக்கு படம் பிடிச்சி போயிட்டு தலைக்கிட்ட போய் கதை சொல்லுங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. தலைக்கிட்ட போய் கதை சொல்லி தலைக்கும் கதை பிடிச்சி போய் பண்ண படம் தான் தீனா. 2001 ஏஆர் முருகதாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படம் தீனா ரிலீஸ் ஆகுது. அஜித்குமார், சுரேஷ் கோபி, லைலான்னு பெரிய கேஸ்ட் அண்ட் குரூவோட ரிலீஸ் ஆன தீனா படம் ஏஆர் முருகதாஸுக்கு மட்டும் பிரேக்கா அமையாம அஜித்குமாருக்கும் அவரோட கெரியர் பிரேக்கிங் படமா அமையுது தீனா. அஜித்குமாருக்கு தலைன்னு பேர் கொடுத்தது ஏஆர் முருகதாஸ் தான். தீனா படம் அஜித்குமாருக்கு வெறும் புது பேரை மட்டும் கொடுக்காம அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு புது மாஸ் இமேஜையும் சேர்த்து கொடுத்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற ஒரே ஆள் ஏஆர் முருகதாஸ் தான். தீனா படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கேப்டன் விஜயகாந்துக்குனே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு முருகதாஸ். அதை போய் கேப்டன் கிட்டயும் நரேட் பண்றாரு. கேப்டனும் ஓகே சொல்லி படம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வருஷமே 2002 ரமணா ரிலீஸ் ஆகுது. எப்படி அஜித்குமாருக்கு ஒரு புது டைமென்ஷனை தீனா படத்துல கொடுத்தாரோ, ரமணால இதுவரை பார்க்காத ஒரு கேரக்டர். நீங்கள் அவரோட அந்த ஏஆர் முருகதாஸோட ரைஸ் இருக்கும்ல, அந்த ரைஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து அதில் நடித்த ஹீரோக்களுக்கும் அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது அந்தந்த ஹீரோக்களோட மெயின் படமாக இருக்கும். சும்மா ஏதோ ஒரு டேரக்டர் ஒரு படம் பண்ணாருங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஹீரோஸுக்கு அது மெயின் படமாக இருக்கும். கஜினியாக இருக்கட்டும், ரமணா, தீனா அப்படின்னு அந்தந்த ஹீரோஸுக்கு அது இப்போ கூட அவங்களோட லிஸ்ட்டில் பெஸ்ட்டு படங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அதில் ஏஆர் முருகதாஸோட படங்கள் தான் வரும். இது ரைஸில் நடந்தது. ஃபாலில் நடந்ததை கேட்கவா? ஐயோ,
கதாபாத்திரத்தில் கேப்டனை கொண்டு வராரு முருகதாஸ். என்னதான் ஜென்டில்மேன், இந்தியன், சிட்டிசன்னு இந்த படங்களோட ஜானரில் ரமணா இருந்தாலுமே ஏஆர் முருகதாஸோட ஸ்க்ரீன் பிளே, அன்யூஷுவலான கிளைமேக்ஸ்னு படம் பார்க்கும்போது மற்ற படங்களோட ரெஃபரன்ஸ் இல்லை ஞாபகம் எதுவுமே வரல. இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக கொடுத்தாரு முருகதாஸ். ரமணா படம் முருகதாஸோட 2வது பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. என்னோட ஸ்கூல் சம்மர் டேஸில் நான் ரிப்பீட்டடாக சில மூவிஸ் பார்த்துட்டே இருப்பேன். அதில் ரமணா படமும் ஒன்று. இன்னைக்கும் ரமணா படத்தோட பாட்டை டீ கடை, கவர்மெண்ட் பஸ்லலாம் கேட்கும்போது என்னோட சம்மர் ஹாலிடேஸோட மெமரிஸ் ஒரு செகண்ட் ஃபிளாஷ் ஆகிட்டு போகும். பேக் டு பேக் சக்ஸஸ்க்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் மிரட்டல்னு ஒரு ஸ்கிரிப்டை தலைக்கு கொண்டு போறாரு. தலையும் ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி செகண்ட் டைம் 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க மிரட்டல் படத்துக்கு. படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் போகுது. எப்படி ஷூட் ஸ்டார்ட் ஆச்சோ அதே வேகத்தில் 2 நாள்ல படமும் டிராப் ஆகுது. அதுக்கப்புறம் பல ஆக்டர்ஸ் கிட்ட போன அந்த ஸ்கிரிப்ட் கடைசியா சூர்யா கிட்ட வந்து கஜினியா லாக் ஆகுது. 2005 3வது படமா ரிலீஸ் ஆகுது கஜினி ஏஆர் முருகதாஸ். படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரேக்கா அமையுது கஜினி சூர்யாவுக்கு. ஆந்திரால எல்லா இடத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குது சூர்யாவை கஜினி படம். ஏஆர் முருகதாஸ்க்கு ஆட்ரிக் பிளாக் பஸ்டர் சக்சஸா அமையுது கஜினி. என்னதான் கஜினி படம் கிறிஸ்டபர் நோலனோட மெமண்டோ படத்தோட ஸ்பின் ஆஃபா இருந்தாலும் ஏஆர் முருகதாஸ் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பக்காவான அவரோட ஸ்கிரீன் பிளே, என்கேஜிங் எலமெண்ட்ஸ்னு பர்ஃபெக்ட் பேக்கேஜிங்கா கொடுத்தாரு. அஜித் குமார், கேப்டன் விஜயகாந்த் லிஸ்ட்ல சூர்யாவும் ஆட் ஆகுறாரு. ஏன்னா கஜினி சூர்யாவுக்கு மிகப்பெரிய கரியர் பிரேக்கிங் படமா அமையுது. யுவன், இளையராஜான்னு ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ண ஏஆர் முருகதாஸ் கஜினில ஃபர்ஸ்ட் டைம் ஹாரிஸ் கூட சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பமையும் கொடுத்தாரு. ஏஆர் முருகதாஸ் பண்ண 3 படமுமே பிளாக் பஸ்டர் ஆகுது. 3 பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் தெலுங்குல படம் பண்ணலான்னு போறாரு முருகதாஸ். 2006 சிரஞ்சீவியோட சேர்ந்து ஸ்டாலின் படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்ல ஹிட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம தெலுங்குலயும் போய் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணி ஹிட்டு கொடுக்குறாரு முருகதாஸ். சிரஞ்சீவியோட டாப் 10 மூவிஸ்னு எடுத்தா கண்டிப்பா ஸ்டாலின் படமும் இருக்கு. தெலுங்குல படத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் தமிழுக்கு வருவார்னு பார்த்தா அப்படியே ஃபிளைட் டிக்கெட் போட்டு ஹிந்திக்கு போறாரு. 2008 அமீர் கானை வச்சு கஜினி படத்தை ரீமேக் பண்றாரு முருகதாஸ். ஒரு ரீமேக் படம் கூட நடிக்காத அமீர் கான், சூர்யா தான் அமீர் கான் கிட்ட போயிட்டு இதை நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணதான் கரெக்டா இருக்கும்னு கன்வின்ஸ் பண்றாரு. அமீர் கானும் ஓகேன்னு சொல்றாரு. பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாம ரிலீஸ் ஆன கஜினி படம் எப்படி தமிழ்ல பிளாக் பஸ்டர் ஆச்சோ அதே மாதிரி இந்தியிலுமே சொல்லி வச்ச மாதிரி பிளாக் பஸ்டர் ஆகுது கஜினி படம். 2000 எரா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கஜினி படம் தான் ஃபர்ஸ்ட் 100 கோடியை கலெக்ட் பண்ணுது இந்தியாவில். தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, இந்தின்னு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுக்குறாரு முருகதாஸ். ஏஆர் முருகதாஸோட சக்சஸ் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு கிறிஸ்டபர் நோலனே கஜினி படத்துல எனக்கான ப்ராப்பர் கிரெடிட்ஸ் கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணதா சொல்லியிருப்பாரு அனில் கபூர். And he had seen the collection. The film is a big success. I told him about it. I said, yeah. I said, no credit, no money, no nothing. 2009 சல்மான் கானை வச்சு ஒரு இந்த 2008ல் இந்தியாவில் இருக்கும்போது நான் ஒரு போஸ்டர் பார்க்குறேன். அது எந்த ஏரியாவில்னு தெரியல. பெரிய போஸ்டர், தமிழ்நாட்டில் நான் பார்த்தது பெரிய போஸ்டர். அதில் நம்ம அமீர் கான் இப்படி உட்காந்துருப்பார், இந்த பேர் பாடியாக அந்த டேட்டூவெல்லாம் குத்தி மொட்டை அடிச்சுட்டு இப்படி உட்காந்து இப்படி பார்த்த மாதிரி ஒரு போஸ்டர். ஆஹா, அந்த போஸ்டரை பார்க்குறதுக்காகவே ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு அந்த ஏரியா பக்கம் போவேன் நான். அப்போ வந்து இந்த இன்டர்நெட்டெல்லாம் இருந்தது. நமக்கு இந்த சோஷியல் மீடியா அதுல எல்லாம் அவ்வளவு சோஷியல் மீடியாவும் அப்போ இல்லை, நமக்கும் அதில் இல்லை. அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போய் டக்குன்னு கஜினி போஸ்டர் நடிச்சா வந்துடும். இந்த மாதிரி பெரிய பெரிய கட் அவுட்ஸ் பார்க்குறது தான் அப்போ பெரிய பிரமிப்பாக இருந்தது. அப்போ அந்த இப்படி இருந்து இப்படி ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு. இந்த சைடில் அப்படி மண்டை கட்டெல்லாம் போட்டு நமக்கு அப்போ தெரியும் இது சூர்யாவோட கஜினி இல்லை, அதை அமீர் கான் பண்ணுறாரா, நம்ம தமிழ் டைரக்டர் ஒருத்தர் பண்ணுறாரான்னு. அதுக்காகவே அந்த போஸ்டரை பார்க்குறதுக்காகவே ஷேர் ஆட்டோவில் போனேன். ஒரு 2 வாரத்துக்கு மேலே அந்த போஸ்டர் அங்கே மாறிடுச்சு, வேறு போஸ்டர் வந்துருச்சு. பட் நான் அந்த 2 வாரம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்படி இருந்து இப்படி பார்க்குற போஸ்டர், அந்த போஸ்ட் கூட எனக்கு இப்போ வரைக்கும் மைண்டில் இருக்குது. தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணுறதா இருந்த முருகதாஸ் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகாததுனால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழுக்கு வராரு. கஜினியோட சக்ஸஸ்க்கு அப்புறம் அதே டீம் திரும்ப ஒன்றா சேர்றாங்க 7ஆம் அறிவுக்கு. இந்த டைமில் தான் ஏஆர் முருகதாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான சரவணனுக்கு. 2011 எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் ஆகுது. அதே வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது 7ஆம் அறிவு. முருகதாஸ் மேலே இருந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆன 7ஆம் அறிவு எக்ஸ்பெக்டேஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணல, பட் படம் நல்லாவே இருந்துச்சு. 7ஆம் அறிவு படம் தான் சூர்யாவுக்கு லார்ஜ் ஸ்கேலில்
ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம். வேர்ல்டு வைட் 1000+ ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆச்சு ஏழாம் அறிவு. வழக்கம் போல முருகதாஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம்னு டிஃப்ரெண்ட் அட்டம் பண்ணுறாரு இந்த டைம். போதி தர்மான்னு நமக்கு தெரியாத பெரிய விஷயத்த சொன்னார் முருகதாஸ். அதிகமாக பேசாமலே நம்மளை பயப்பட வச்சாரு டாங்லி படத்தில். ஏழாம் அறிவு படம் முருகதாஸ்க்கு 4வது ஹிட்டா அமையுது தமிழில். ஏழாம் அறிவு படத்தை முடிச்சுட்டு முருகதாஸ் அக்ஷய்குமார்ட்ட ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி ப்ராஜெக்டையும் சைன் பண்ணுறாரு. அடுத்ததா அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக அக்ஷய்குமாரோட டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த முருகதாஸ் அந்த டைம்ல எஸ்ஏசி கால் பண்றாரு முருகதாஸ்க்கு. விஜயோட டேட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது, கதை சொல்கிறீங்களான்னு கூப்பிடுறாரு. முருகதாஸும் சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அக்ஷய்குமார்ட்ட சொல்லி ஓகே பண்ண கதையை நரேட் பண்ணுறாரு தளபதி கிட்ட. அப்படி கதை சொல்லி ஓகே ஆனது தான் துப்பாக்கி. போன தீபாவளிக்கு ஏழாம் அறிவு ரிலீஸ் ஆச்சு. 2012 தீபாவளிக்கு தளபதியோட துப்பாக்கி ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் துப்பாக்கியோட சக்ஸஸ் எவ்வளோ பெருசுன்னு. தளபதி கம்ப்ளீட் ஃபால்ல இருக்கும்போது மிகப்பெரிய கம்பேக்காக துப்பாக்கியை கொடுத்தாரு முருகதாஸ். தளபதியும் முருகதாஸோட லிஸ்ட்ல சேர்றாரு. தலைக்கு தீனா, கேப்டனுக்கு ரமணா, சூர்யாக்கு கஜினி, தளபதிக்கு துப்பாக்கின்னு முக்கியமான பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய படத்தை சைலண்டா கொடுத்தாரு முருகதாஸ். துப்பாக்கியை முடிச்சுட்டு முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி அக்ஷய்குமாரோட சேர்ந்து ஷூட் போகுது. 2014 துப்பாக்கி ஹாலிடேவா ரிலீஸ் ஆகுது அக்ஷய்குமாருக்கு. இந்த டைம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு படம் ஷோ ஷாட் சக்சஸ்னு. பேக் டு பேக் சக்சஸை ஹிந்திலையும் கொடுத்துட்டு அங்கேயும் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறாரு முருகதாஸ். அதே வருஷம் முருகதாஸோட தீபாவளி சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகுது. பிளாக் பஸ்டர் துப்பாக்கி காம்போ திரும்ப ஒன்னா சேர்ந்து 2014 தீபாவளிக்கு கத்தி ரிலீஸ் பண்றாங்க. இந்த டைம் கண்டிப்பா இந்த காம்போ ஃபெயிலியர் தான் சொன்ன எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் பண்றாரு முருகதாஸ். ஒன்றுன்னு இல்லாம டூவல் ஆக்ஷன்ல தளபதியை காமிச்சு டபுள் டமாக்கா தீபாவளியா கொடுத்தாரு கத்தியில. கத்தி புது ரெக்கார்ட்ஸை செட் பண்ணுது. தொட்டதெல்லாம் தங்கமா ஆகுதுன்னு சொல்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் பண்ண எல்லா படமுமே பிளாக் பஸ்டர் ஆச்சு. 2001 இருந்து 2014 அதாவது 14 வருஷத்துல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தம் 9 படம் பண்றாரு. 1 இல்ல 2 இல்ல பண்ண எல்லா படத்தையுமே பிளாக் பஸ்டரா தான் கொடுத்தாரு ஏஆர் முருகதாஸ். அடுத்து முருகதாஸ் ஏன் இதை பண்ணாருன்னு தெரியல. தமிழ்ல ரிலீஸ் ஆன மௌனகுரு படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றாரு. 2016 அக்கீராவா ரிலீஸ் ஆகுது. முருகதாஸ்க்கு அக்கீரா படம் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரா அமையுது. பட் அந்த படத்தோட ஃபெயிலியர் பெருசா தமிழ்ல அவரை அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா பாதி பேருக்கு அவர் அப்படி ஒரு படம் பண்ணாருன்னே தெரியாது. அடுத்ததா அவர் அதுக்கு கதை மட்டும் தான் எழுதினாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். டைரக்டே பண்ணிட்டாரா? முருகதாஸ் தமிழ்லையும் படம் பண்ணுறேன், அட் அ டைமில் தெலுங்குலையும் பண்ணுறேன்னு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. மகேஷ் பாபு வச்சு பைலிங்குவலாக ஸ்பைடர் பண்ணார். ஸ்பைடர் மூலியமாக தமிழ்லையும் என்ட்ரி கொடுத்தாரு மகேஷ் பாபு. 2017 ஸ்பைடர் படம் ரிலீஸ் ஆகுது. கத்தியோட பிளாக் பஸ்டர் சக்ஸஸ்க்கு அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்பைடருக்கு போகிறாங்க. அதே மாதிரி தெலுங்குலையும் ஸ்டாலின் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் டைரக்ட் தெலுங்கு படம் வருதுன்னு அவங்களும் எக்ஸ்பெக்டேஷனோட போகிறாங்க ஸ்பைடருக்கு. ஸ்பைடர் முருகதாஸோட ப்ரீவியஸ் படங்கள் மாதிரி வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. வேற மாதிரி ஒரே ஒரு சம்பவம் மட்டும் பண்ணியிருந்தாரு முருகதாஸ். சுடலை கேரக்டர் நம்மளால அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாத மாதிரி கொடுத்தாரு முருகதாஸ். இறைவி படத்துக்கு அப்புறம் ஸ்பைடர் அடுத்த பிரேக்கை கொடுக்குது எஸ்ஜே சூர்யாவுக்கு. தமிழ்லையாச்சும் படத்துக்கு மிக்ஸ்டு ஓப்பனிங் கிடைச்சது. அதுக்கு முக்கிய காரணம் எஸ்ஜே சூர்யா மட்டுமே. பட் தெலுங்குல கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆயிடுச்சு படம். அதுக்கு முக்கிய காரணம் மகேஷ் பாபுவோட ஃபேன்ஸ் அவர் எப்படிலாம் பார்க்கலான்னு எதிர்பார்த்தாங்களோ அது எதுவுமே இல்லை படத்துல வில்லனா வந்து ஹீரோவா ஆனாரு எஸ்ஜே சூர்யா. அது தெலுங்கு ஆடியன்ஸ்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸ்பைடர் படம் ஆனா மகேஷ் பாபுக்கு இது ஒரு எனக்கு அதுல அவரை பிடிச்சிருந்தது. கொஞ்சம் சென்சிபிளாக நடிச்சிருப்பாரு, அவங்களுக்கு அது பிடிக்கல. முருகதாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் கரியர்லேயே சுமாரான படமாக அமையுது தமிழ், தெலுங்கு ரெண்டுலையுமே. நெக்ஸ்ட் எந்த ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணாமல் அகெயின் தேர்ட் டைம் தளபதி கூட கொலாபரேட் பண்ணுறாரு ஏஆர் முருகதாஸ். 2018 சர்க்கார் ரிலீஸ் ஆகுது. இந்த டைம் துப்பாக்கி, கத்தி படங்கள் பண்ண இம்பாக்டை சர்க்காரால் பண்ண முடியல. பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே படமாக ஜெயிக்காம போகுது சர்க்கார். ஸ்பைடருக்கு அப்புறம் அடுத்த நார்மலான படமாக அமையுது சர்க்கார் முருகதாஸ்க்கு. அடுத்ததா 2020 முருகதாஸ் தலைவரோட சேர்ந்து தர்பார் ரிலீஸ் ஆகுது. ஸ்பைடர் சர்க்கார்ல கொஞ்சமா அடி வாங்கின முருகதாஸ் தர்பார்ல ஒரே போட்டாங்க. ஏன்னா படம் அப்படி இருந்துச்சு. சர்க்கார் முடிச்சோடனே February 2019 ஏஆர் முருகதாஸ்க்கு தலைவர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது படம் பண்ணலான்னு. அவசரமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அடுத்த மாசமே ஷூட் போனாங்க. ப்ராப்பர் பிளானிங், ப்ரீ ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லாம படம் பண்ணா படம் எப்படி வரும்னு தர்பார் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இருக்கு. தர்பாரோட ஃபெயிலியருக்கு காரணம் டைம் கன்ஸ்ட்ரெயின் தான். அந்த தப்பை நான் திரும்ப பண்ணவே மாட்டேன்னு முருகதாஸ் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முருகதாஸ் எங்க போனார்னே தெரியல, ஆளவே காணோம். எந்த
ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்ததாகவும் அந்த படம் ஒரு 4-5 சின்ன பசங்க குரங்கெல்லாம் வச்சு அதிக சிஜி அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்க ஒரு படமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு நடுவில் ரொம்ப வருஷமாக சல்மான் கான் கூட படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்த முருகதாஸ் ஒன்னா சேர்றாங்க சிக்கந்தர் படத்துக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு ரிலீஸ் ஆச்சு சிக்கந்தர். முருகதாஸோட கம்பேக்காக இருக்கும்னு எதிர்பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு சிக்கந்தர். சிக்கந்தர் படத்தோட ஃபெயிலியர் பயத்தை தான் கிரியேட் பண்ணுது. ஏன்னா இங்க தமிழ்ல எஸ்கேவை வச்சு மதராசியை முடிச்சிருக்காரு. 2 படத்தையுமே ஒரே டைம்ல தான் மாத்தி ஷூட் பண்ணியும் முடிச்சாரு. சிக்கந்தர் படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. இப்போ மதராசி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சிக்கந்தர் படம் வரதுக்கு முன்னாடி முருகதாஸோட கம்பேக் மதராசியா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுல கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னதான் ஏஆர் முருகதாஸ் ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருந்தாலுமே அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருந்து நிறைய டைரக்டர்ஸ் வெளியே வந்திருக்காங்க. எங்கேயும் எப்போதும் பண்ண சரவணன், மான் கராத்தே பண்ண கிறிஸ் திருக்குமரன், டிமாண்டி காலனி பண்ண அஜய் ஞானமுத்து, ரங்குன் அமரன் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி, கணிதன் பண்ண சந்தோஷ், இருமுகன் பண்ண ஆனந்த் சங்கர், ஆகஸ்ட் 16, 1947 பண்ண பொன்ராம்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அவர் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இல்லாம அவரை நம்பி வந்தவங்களையும் சக்சஸ்ஃபுல்லா ஆக்கியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் ப்ராப்பரா ஒரு டைம்ல ஒரு படம்னு டைம் எடுத்து பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இந்த ஃபாலே வந்திருக்காது. தேவையில்லாம இந்தியில படம் பண்ற, பைலிங்குவல் பண்றேன்னு டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டாரு. பட் என்னதான் கடைசி சில படங்கள் சரியா போகாததுனால அவர் யாருன்னு நம்ம மறந்துட முடியாது. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க டாப் ஹீரோஸ்க்குமே வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. பார்க்கலாம் மதராசி படம் ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக்கை கொடுக்கும். அந்த ஆள் அடிச்சாங்க 2 தென்னை ரைட்டுக்கு போங்க. அந்த கிளைமேக்ஸ் இது நல்லா இருந்தது. அப்போ இது மதராசிக்கு முன்னாடி வந்த வீடியோ போல இருக்கு. மதராசியுமே டிசப்பாயின்மெண்ட்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஒரு சின்ன இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸில் வந்து பெருசாக ஒரு ஓட்ட விட்டுருந்தாங்க. ப்ளஸ் அது எங்கேயோ பொட்டல் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் ஏஜென்சிக்கு ஆட்டோவில் வந்து இறங்க வரல சிவகார்த்திகேயன். மறக்க முடியுமா? ஆஹா, அது அந்த வில்லவனுக்கே தெரியாது அந்த இடம் எங்கே இருக்கணும். ஆட்டோக்காரன் சிம்பிளாக வந்துட்டு வரட்டாரு. ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் மூவி. ஹீரோக்கு இருக்கிற ஒரு வித்தியாசமான நோய் அப்படின்னு ஏஆர் முருகதாஸோட ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஏஆர் முருகதாஸ் அப்படின்னாலே நம்ம இப்படி பார்த்தோமா, அந்த பாருக்கு அவராலே போக முடியல. அவர் என்ன, அது அவர் தப்பு தான். அது அவர் செட் பண்ண பார் அவ்வளோ ஹையில் இருக்குது. அதை உடைக்கணும்னா அவருக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் அதை உடைக்கணும். ஸோ வெயிட்டிங். இப்போ ஏஆர் முருகதாஸோட அடுத்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இப்போ இல்லை. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆனால் அவர் கொடுத்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்க முடியாது. 7ஆம் அறிவு வந்த டைம்ல எல்லாம் நம்மெல்லாம் சினிமாவை தாண்டி நெட்டில் அந்த ஆர்டிகல்ஸ் தேடி படித்தது போதி தர்மரை பற்றி. இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு புதுசாக நமக்கு ஒரு விஷயத்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது அவர் தான். அதை எங்கேருந்து சுட்டாருன்னு நமக்கு தெரியாது, பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தான் அதை கொண்டு வந்தாருங்க ஒரு ஃபீல் இருக்கும்ல. எனக்கு கஜினி, இந்த துப்பாக்கி, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்தை சொன்னால் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வர்ற அளவுக்கு அந்த படங்கள் அந்த ஹீரோஸுக்கு ஒரு முக்கியமான படம் மாதிரி எனக்கும் அதில் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு முக்கியமான இது இருக்குது, ஒரு இம்பேக்ட், ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான டைரக்டர் இப்போ தான் வருவார் அடுத்த படத்தில் பார்ப்போம். இப்படி தான் பல டைரக்டர்ஸ் நம்ம வருவாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் சங்கர் சார், நம்ம கௌதம் மேனன் சார்னு எல்லாமே தரமான டைரக்டர்ஸு வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். வரட்டும். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.